அண்மைச் செய்தி. பெரும்பான்மையை நிரூபிக்க அவகாசம் தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அவகாசம் தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் இதனை வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை தகவலாக நாம் அதனை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அவகாசம் தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை தமிழக வெற்றிக் கழகம் பெறாததால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அவகாசம் தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வேண்டிய பெரும்பான்மையான 118 இடங்கள் கிடைக்கப்பெறாத நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அவகாசம் தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாவேகா கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? என்ன சொல்லப்படுகிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். தாவேகா தனி பெரும்பான்மையை பேரவையில் நிரூபிக்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் அவகாசம் தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா 108 இடங்களை பிடித்து ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சியாக தன்னை நிரூபித்திருக்கிறது. இருப்பினும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய 118 இடங்கள் தேவை. ஆகவே அவர்களுக்கு காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் மற்றும் விசிகாவினுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் 118 இடங்கள் என்ற பெரும்பான்மையை நிரூபித்து அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் இது ஒரு இழுபறி நிலையாக இருக்கக்கூடிய வேளையில் தாவேகாவிற்கு ஆளுநர் அழுத்தம் தரக்கூடாது, அவர்களை ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும். அதே போல சட்டப்பேரவையில் அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்கும் உரிமையை தாவேகா தலைவருடைய விஜய் கூறியிருக்கிறார். பதவியேற்பு முன்பு தாவேகா தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் நிர்பந்திப்பது ஏற்புடையது அல்ல. தனிப்பெரும் எண்ணிக்கையை கொண்ட தாவேகா தனது பெரும்பான்மையை பேரவையில் நிரூபிக்க ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவகாசம் தர வேண்டும். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடந்த SR பொம்மை வழக்கு உட்பட பல வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது. இவைகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் தாவேகா தனது பெரும்பான்மையை பேரவையில் நிரூபிக்க வாய்ப்பளித்து அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் உணர்வை மதித்து நடக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயற்குழு ஆளுநரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வினோத், பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேகாவுக்கு ஆளுநர் அவகாசம் தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.